அந்த டைலாக்கை எடுக்க சொன்னா இந்த குழு எடுப்பாங்களா? நான் சென்சாரே கிடைச்சிச்சு நமக்கு. இல்ல எடுக்க சொல்ல மாட்டேன். வேண்டியப்பட்ட ஆளு பார்த்துட்டாங்க படத்தை. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்க சொன்னீங்களா? எல்லாருக்கும் மூளையில இருக்கும், தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா. எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்படதான் செய்வாங்க. எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர் ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சார் நீங்க கோவப்படம் சிவாமணத்து 60 படத்துலாம் ரொமான்ஸ் வந்து எவ்வளவு நல்லா பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல ஹீரோயினே கிடையாதாண்ணா. இதெல்லாம் ஒரு 70 வயசு 80 வயசுல பண்ணக்கூடிய கேரக்டராச்சே, எப்படி இதுல பண்ணீங்க? அது நீங்களே நான் கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன். அது வந்து ஆக்சுவலி படம் வந்து நரேட்டிவே என்னோட வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருந்து அப்படியே கிளைமேக்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு. ஸோ கட்ட பிரம்மச்சாரிகள் மாதிரிலாம் நடிக்கலண்ணா, 70 வயசு மாதிரிலாம் நடிக்கலண்ணா. எனக்கும் நாங்களும் வந்து ஒரு 90s கிட் மாதிரி கல்யாணமே ஆகாம கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த படத்துல நடிச்சிருக்கிறோம். அதுல படத்துல கூட கேட்போம், என்னப்பா அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணலையா அப்படி. இது ஆக்சுவலி எதுக்கு அந்த பண்ணியிருக்காருன்னா பார்ட் 2 மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கேருந்து வேற மாதிரி கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜீவா சார் படத்துல ஒரு டைலாக் வருது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு ட்ரெண்டிங் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அந்த டைலாக் பேசும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஸ்கிரீன்ல பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஆக்சுவலி பேசும்போது கொஞ்சம் தெரியாம தான் பேசிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் வந்தோன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சார் இப்படி பேசிட்டீங்க, என்ன சார் இப்படி பேசிட்டீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொன்னேன், படத்தில் சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த கரெக்டான அமைஞ்சிடுச்சு. அது வரும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா தேட்டரில் வந்து அது கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஒருவேளை அந்த டைலாக்கை எடுக்க சொன்னால் இந்த குழு எடுப்பாங்களா இல்லை வந்து அப்ரோச் பண்ணுவீங்களா? நான் சென்சாரே கிடச்சிச்சு நமக்கு. இல்லை நான் சென்சார் கிடச்சது ஓகே. இப்போ என்ன தெரியல. இல்லை எடுக்க சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டாங்க படத்தை. வேண்டியப்பட்ட ஆளு பார்த்துட்டாங்க படத்தை. ஜீவன கேட்பாருப்பா அவரு. இல்ல அது தம்பிராமையா சார் கிட்ட தான் கேட்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து சக நடிகர் கீழே துணை நடிகர்ல பார்த்தா கூட ஓகே அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்களையும் மேடை ஏற்றி நீங்க அழகு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது நாங்கள் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸுங்க. ஸோ அதனால ஒரு 11 பேரோட இல்லை 16 பேரோட தான் போவோம். ஸோ ஒரு ஸ்போர்ட்டிவ் ஆட்டிடியூட் தான் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு வந்து வர படங்கள்ல முதல்ல வந்து படத்துடைய பேரை தமிழ்ல இருக்கிறத இங்கிலீஷ்ல மாத்தினதுல உங்களுக்கு தான் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுது. எஸ்எம்எஸ் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க. அதே போல இதுலயும் ட்ரிபிள் டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்க தலைமையில வந்ததா? இல்லை, இது வந்து பியூரா வந்து முத்து அவரோட இதுதான். இப்போ ஏன்னா கொஞ்சம் கட்சி பேர் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதிரி 3 எழுத்துல இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இது கொஞ்சம் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல நான் வந்து ஒரு ஊராட்சி தலைவராக நடிக்கிறேன். ஸோ அதில் வந்து சரி ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ஸில் தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. அது இல்லாமல் இன்டர்நெட்டில் டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள் டி அப்படின்னு நடித்தா உடனே அது வந்துடுது. ஸோ எஸ்எம்எஸ் ட்ரிபிள் டி. இப்போ அடுத்த படம் கூட ஜாலியாக இருந்த ஒருத்தன். ஸோ அந்த ஒரு இதில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். தம்பிராமே சார் நன்றி. இப்போ பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் யூஏலாம் கொடுத்துட்டாங்க, யூ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஜனநாயகத்துக்கு கொடுக்கலன்றதுனால நீங்கள் சொன்னீங்களா? அப்பா அது எப்பேற்பட்ட படம், உலகம் முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பி தான் மேலே சொல்லிட்டாங்களே. ஸோ எல்லாருமே அது வந்தால் அது எல்லாருக்குமே பொங்கல் தான் இல்லையா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய வியாபாரத்தை மிகப்பெரிய அகலப்படுத்தினதில் ரஜினி சாருக்கு, கமல் சாருக்கு, அதுக்கு அடுத்த தலைமுறையில் விஜய் சாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இல்லையா? இவ்வளோ பெரிய கலெக்ஷன். ஸோ அந்த படம் முடங்கி இருக்கிறதன் மூலமாக எல்லாருமே சினிமாவை காதலிக்கக்கூடிய அத்தனை பேருமே கவலைப்படதான் செய்வாங்க. யார் இல்லையா? நம்மளே கவலைப்படுகிற பொழுது அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ், அது சம்மந்தப்பட்ட தம்பி வினோத் டைரக்டர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, கொஞ்சம் தாழ்த்தி வருது அவ்வளோதான். பட் அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருக்குமே மெச்சூரிட்டி இருக்குது. ஆமாம், ஜனங்களின் நாயகன் அந்த படம் வருகிற பொழுது எல்லாரும் கொண்டாடுவாங்க, அவ்வளோதானே. ஜீவா சார் வந்து மெயின் போர்ஷன் நடிக்கிறாரு. ஆனால் டைட்டில் உங்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்படி அப்பா
எல்லாருக்கும் மூளையில இருக்கும், தம்பி உனக்கு நடுவில் இருக்குப்பா. அது இல்ல இது ஒரு நிகழ்வுக்காக நாங்கள் துபாயில் போயிட்டு இருந்தோம். தம்பி முத்துக்குமார், ஹீரோ சார், நாங்களாம் வருகிற பொழுது 2-3 டைட்டில் அங்கே பேசப்பட்டது. தம்பி நிதிஷ் இயக்குனர் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னதான் மலையாளியாக இருந்தாலும் தமிழில் எந்த பர்டிகுலர் வேர்டு இந்த ரீச் ஆகும் அப்படின்ற பொழுது நீங்களே சொன்னீங்களே, தம்பி ஒரு ஃபார்மேட் போட்டிருக்காரு எஸ்எம்எஸ் அப்படின்றது. ஸோ எனது பார்வை ஒரு ரசிகனாக 5-6 வைக்கிற பொழுது ஒரு ஓட்டெடுப்பு நடத்தினார் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் கண் ரவி சார். ஓட்டெடுப்பு நடத்துகிற பொழுது இன்னும் காலத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. படைப்பு ரெடி ஆயிடுச்சு. குழந்தை பித்து 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பேர் வைக்கலடான்னு சொன்ன மாதிரி படைப்பு ரெடி ஆயிடுச்சு. டைட்டிலுக்கு ஒரு விவாதம், ஒரு நள்ளிரவில் நடந்தது. வருகிற பொழுது ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த பர்டிகுலர் டைட்டிலுக்கு ஓட்டு போட்டதுனால அப்படி ஓகே பண்ணப்பட்டதுதான். ஸோ ட்ரிபிள் டி தான். இங்கே தம்பி எங்கிட்ட தள்ளி விட்டுருங்க, ட்ரிபிள் டி எஸ்எம்எஸ் அது மாதிரி. ஜீவா சார், சூப்பர் குட்ல கிட்டத்தட்ட 100 படம் எடுத்திருக்கோம். நீங்க கூட நிறைய படம் பண்ணிருக்கீங்க. உங்க படத்துக்குலாம் எந்த படத்துக்குமே சென்சார்ல பிரச்சனையே இல்லை. இந்த படத்துக்கு கூட சொன்னீங்க ஒரு டைலாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. நான் தானே சென்சாரோட பிராண்ட் அம்பாசிடர். ஜிப்சின்னு ஒரு படம் நடிச்சேன். ஜிப்சில 48 கட்டுனேன். லாஸ்டா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செஞ்சாங்க. என்னண்ணா இப்படி கேட்டீங்க? 48 கட்டின படம் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் ஓடிச்சுனேன். அப்போ கரெக்டா சென்சார் முடிஞ்சு கஷ்டம். அதெல்லாம் தாண்டி உள்ள வரோம் கொரோனா வைரஸ். 2 சீயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணே. ஜீவா ப்ரோ, இங்கே ஜீவா சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் சொன்னீங்க, இங்கே நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் சில மாதங்களுக்கு முன்பு பேசியிருந்தாங்க, நடிகை வடிவகரசு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த யூடியூப்பில் இருக்கிற ஃபாலோவர்ஸு, இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுட்டு ஆர்டிஸ்ட் எடுக்கிறாங்க, பட் அவங்களாம் நடிக்க தெரிய மாட்டேங்குது, இதனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் 2 பேர் கருத்து முரண்பாடாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னா அவங்க சொல்றவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு துறையில போனாலும் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்கும். ஒரு ஒத்திகை ஒன்று பார்ப்பாங்க. ஸோ என்னதான் நம்ம டான்ஸ் ரிஹர்சல் பண்ணியிருந்தாலும் சரி, என்னதான் நம்ம வந்து ஒரு டான்ஸ் ஆட போனாலும் சரி, ஒரு ஃபைட் பண்ண சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் முறையான ஒரு ரிஹர்சல் இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து எல்லாருமே அவங்க வந்து அந்த கேரக்டருக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிஹர்சல் பண்ணி உண்மையிலே அவங்களும் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாமே ஒரே டேக்கில் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனி ப்ராக்டிஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து நமக்கு ப்ரொடியூசருக்கு எந்த விதத்துலையுமே அது இதாக இருக்காது. அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தாங்க எங்களுக்கு. சார், இந்த 4 எழுத்தாளர்கள் பேர் போட்டிருக்கீங்க, இந்த கதை 4 பேர் சேர்ந்து எழுதுனது அவர் தனித்தனியாக? ஆமாம் சார். அது வந்து ஃபஸ்ட்டு முத்து ஃபர்ஸ்ட் சஞ்சய் ஜோசப் அவர் ரூம் போட்டு 45 நாள் இருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீன் அமைச்சிக்கிட்டே இருப்பார். அண்ட் இது இப்போ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் அந்த ஒரு இது இருக்குல்லண்ணே. இப்போ சாதாரண ஒன்லி தமிழ் இண்டஸ்ட்ரியில் தான் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், எடிட்டிங் என்னங்க. ஆமாம் 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 அது எல்லாமே அப்படிதான் பண்ணுது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு லைனாக பிடிச்சிட்டு ஒரு அளவுக்கு ஒரு விஷயங்கள்லாம் கதையாக ஆல்ரெடி அவங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நிறைய அவங்க இப்போ தம்பி ராமையான வந்து இன்னைக்கு வேற ஒரு டைலாக் அடிச்சு விட்டுருவாரு கதைக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி. உடனே என்னப்பா செம்மையாக பேசிட்டாரு, இப்போ நம்ம அதை விட பெட்டராக ஒரு லைன் கொடுக்கணும், அதை விட பெட்டரான ஒரு சீன் கொடுக்கணும் அண்ணனுக்குன்னு சொல்லி அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே வருவாங்க. டக்குன்னு நடுவில் ஒரு மழை பெஞ்சிருச்சு ஒரு 10 நாள். அப்போவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கதை சொல்லும் போது கொஞ்சம் இதை விட ஒரு 60% தான் இருந்தது பட்ஜெட்டு. அப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கதை சொன்னோன்னா அவருக்கு பயங்கர எக்ஸைட் ஆனோன்னா இன்னொரு கிளைமேக்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சீக்வன்ஸ் சேர்த்துட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஒரு படம் வந்து 60%ல தான் ஆரம்பிப்போம். அது அப்புறம் படம் ஷூட்டிங் பண்ணும்போது ஒரு 100%ல பண்ணும். அப்புறம் படம் எடிட் ஆகி அது ஒரு நெரேட்டிவாக வரும்போது அது ஒரு 110-115% எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அது மக்கள்கிட்ட போய் எவ்வளோ % சேருதுங்கிறது வந்து படமாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ பார்க்கல சார். அவர் சொன்னார், நீ படம் ரிலீஸ் போது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ பட் அவரோட சப்போர்ட் ஃபுல்லாக இருக்குது சார். ஜீவா சார், ஒவ்வொரு படத்துக்கு ரொம்ப கேப் விடுறீங்களே. கேப்பா சார்? இப்போ கேப்பே இல்லாமல் பண்ணுறேன் சார். இப்போ 2026லேருந்து பாருங்கள், சும்மா கேப்பே இல்லாமல் வரும். இதுக்கு ஒரு படம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், திரும்ப பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறேன். போன வாட்டி அவர் கேட்டிருந்தார், என்னங்க கதையெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லையா அப்படின்னு. நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ அது வந்து போய் கரெக்டாக போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட கரெக்டாக கதை கேட்டு இப்போ முறையாக பண்ணுறோம்.
அண்ட் அது இல்லாமல் கொஞ்சம் பட்ஜெட்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்குதுண்ணே. ஸோ எல்லாருமே அதுக்கு அந்த பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்கும் கை கடக்குமா எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி நம்ம படம் பண்ணுறோம்.